யூடியூபை ஓப்பன் பண்ணாலே இவங்க வீடியோ தான்ப்பா வருதுன்ட்டு பல பேரும் புலம்பிட்டு வர இந்த நிலையில் யாருப்பா இவங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த இவங்க யாருன்றதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே கிராண்ட் வெட்டிங், PAKS ஃபேமிலியோட கிராண்ட் வெட்டிங் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். யாருப்பா இவங்க அப்படின்ற கேள்வி பல பேருக்கும் இருந்திருக்கும். திருநெல்வேலியில் ரொம்பவே ஃபேமஸான பிஸ்னஸ் குடும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ரெண்டு குடும்பமும் ரொம்ப ரொம்ப பிசினஸ் குடும்பம். ஏன்னா PA ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் PA சுவாமிநாதன் அவர்களும் அண்ட் அவங்களுடைய பிரதர்ஸும் ரீசெண்டா, அதாவது 3 வருடங்களுக்கு முன்னாடி தான் வீடு கொடுத்தின ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாவில் அல்டிமேட்டா ட்ரெண்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து அவங்க பசங்களோட என்கேஜ்மெண்ட் வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்த இந்த நிலையில இப்போ மேரேஜ் வீடியோ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமான திருவிழா மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை பார்க்க முடியுது. நடிகர் நடிகைகள் குறிப்பா அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனையே மிஞ்சிட்டாங்கப்பான்னு சொல்ற வகையில தான் இந்த திருமண வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த திருமணத்துல அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த ஜுவல்ஸா இருக்கட்டும், ஒவ்வொன்றையுமே இன்ச் பை இன்ச்சா நோட் பண்றது மட்டும் இல்லாம மேரேஜுக்கு ஒரு லுக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவ்வளோ ஃபங்க்ஷனுக்கும் நல்லா எல்லா ஈவெண்ட்டுக்கும் சூப்பரா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இப்போ மேரேஜுக்கு ஏன் மொக்க பண்ணிட்டீங்க இப்படியெல்லாம் கூட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பல பேரும் இந்த தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர இந்த நிலையில நாமளும் நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். PA ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம், PA Enterprises, PA Group of Companies, Malik Brothers, VRK Groups or PA Family Function, இப்படி நிறைய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட பல்லாயிரம் குடும்பங்கள் இவங்க குடும்பத்தை நம்பி வாழ்றாங்கன்னு கூட சொல்லலாம். உண்மையாலே அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இவங்க வாரி வழங்குற வள்ளல் அப்படின்லாம் கூட பேர் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த காலத்துல இப்படியும் ஒரு குடும்பமா, ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி வந்துடுச்சு. இந்த நியூக்ளியர் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பசங்க கூட அப்பா அம்மா இருந்தாலே இது பெரிய சாதனைன்ற அளவுக்கு தான் இப்ப இருக்கிற காலகட்டம் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க அண்ணன் தம்பி பசங்க, அவங்களுடைய மாமனார் மாமியார், இப்படி எல்லாருமே ஒரே வீடு. ரொம்ப கலகலப்பா இருக்கு, பார்க்கவே கண் நிறைவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் கண்ணும் பற்றக்கூடாதுன்றது பல பேருடைய விருப்பமாவே இருக்கு. உண்மையாலே இந்த ஒரு கப்பல் ரொம்ப சூப்பராகவே லைஃப் லீட் பண்ணோம். இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பல் சொல்றோம், இதுல வர மாப்பிள்ளைக்கு நிறைய விதமான கருத்துக்கள் வந்தது. என்ன மாப்பிள்ளை சரிக்கவே மாட்டீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா உண்மையாலே ஒரு பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணிட்டாருங்க. அப்பாலாம் வந்து இந்த பிஸ்னஸ்லாம் பண்றாங்கன்னா பசங்க வந்து அதை செலவு பண்றது தான் ஒரு சிலர் நம்ம பார்த்துருக்கோம், படங்களையும் அப்படிதான் காட்டியிருக்காங்க. ஆனா இவர் நம்ம ஒரு பிஸ்னஸ் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புல முத்து பிரகாஷ் தான் இவருடைய பேர், கல்யாண பொண்ணு பேர் சுபஸ்ரீ. ஸோ முத்து பிரகாஷ் அவர்களுக்கு 19 வயசு இருக்கும் போதே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவர் UG வரைக்குமே அவங்க வீட்டில் ரொம்பவே பேம்பர்டா இருந்தாரு. UGக்கு அப்புறம் இவர் UK போக அங்க லண்டன்ல எல்லாரும் ஜாலியா இருக்கும் போது இவருக்குள்ள ஒரு விஷயம் வருது, அதுதான் லாண்ட்ரி. என்னது லாண்ட்ரியான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இப்போ இவருடைய மெயின் பிசினஸா இருக்கு. ஜெட் வாஷ் அப்படின்ற ஒரு லாண்ட்ரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இவங்க வச்சிருக்காங்க. உண்மையாலே இந்த லாண்ட்ரி மூலியமா இவங்க 6 ஹவர்ஸ்ல டெலிவரி கொடுத்துருவாங்களாம். அஃபோர்டபுள் பிரைஸ் தானாம். எவ்வளோ பேருக்கு இது ஒரு தடையா இருக்கும். இப்போ வந்து ஒர்க் பண்றாங்கன்னா அந்த ஒன் டேவை நம்ம வெளியே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற குடும்பங்களுக்கு இவங்க வீட்டுக்கே போயிட்டு துணியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கும் ஒரு கார்லாம் வச்சிருக்காங்க. உண்மையாலே அதை பார்க்கறதுக்கு வாவ்தா அப்படிதான் சொல்ல முடியும். ரொம்பவே பொறுப்பான ஒரு ஆண்மகன். அது மட்டும் இல்லாம இவர் எடுத்ததும் பிசினஸ்குள்ள போல இவர் இன்டர்ன்ஷிப்லாம் கூட பண்ணாராம். அப்போ ஒரு பேசிக் நாலேஜே தெரியாம நம்ம இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே இவர் கெயின் பண்ணாராம். ஸோ ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம எப்படி வேலை வாய்ப்பு தரலாம், நம்ம மூலியமா இன்னும் 4 பேர் உருவாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஒரு பிசினஸை இவர் எடுத்திருக்காரு. ஜெட் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா இவங்க டெலிவரி கொடுக்கறதுனால இந்த ஜெட் வாஷ் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இதோடைய ஃபவுண்டர் அண்ட் CEO தான் முத்து பிரகாஷ் அவர்கள். ஸோ இவருடைய ரீசெண்டா பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோலாம் கூட பார்த்துருப்போம். இவருடைய மேரேஜ் வீடியோஸ்க்கு முன்னாடி இவர் பண்ணியிருந்த அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இவருடைய ஓல்டு இன்டர்வியூ வீடியோ வந்து ரொம்பவே வைரலா பேசப்பட்டது. ஸோ ரொம்ப செல்லமா வளர்ந்த பையன் அங்க போயிட்டு துணி துவைக்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அந்த துணி துவைக்கிறதுக்கு நம்மள மாதிரி இங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு மனசுல நினைச்சுதான் இந்த ஒரு பிசினஸை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 வருடமா இந்த பிசினஸை கொண்டு போயிட்டு இருக்காரு. இவரு நிறைய சின்ன சின்ன இதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட டைப்லயும் இருக்காராம். இவர்கிட்ட இந்த லாண்ட்ரி கொடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாவும் இருக்கும். நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு லாண்ட்ரி பண்ண மாட்டாங்களாம். ரொம்பவே வந்து இவ்வளோ லோடு வருதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். உண்மையாலே மக்கள் கூட ஆரம்பத்தில் இதை பார்த்துட்டு என்னடா இது கார்லலாம் வந்து துணி வாங்கிட்டு போறாங்களா அப்படிலாம் கூட ஷாக் ஆனாங்களாம். ஆனால் இப்போ அதை அடாப்ட் பண்ணிட்டு எவ்வளோ பேர் இப்போ ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இவங்க வந்து டைப் வச்சு இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்காரு. அதாவது அப்பாவை பார்த்து மகனும் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ், இப்போ இவருடைய மகனோ இல்லை மகளோ ஸோ பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் வரப்போகிறாங்க. ஏன்னா அந்த ஒரு விதையை இவரே போட்டுட்டாரு. உண்மையாலே இவங்களுடைய ஃபேமிலியில் யார் போனாலும் ஓஹோன்னு தான் வாழ்வாங்களாம். எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் அரவணைச்சு தான் வாழ்வாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இவங்களுடைய இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறோம். குறிப்பாக அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுவும் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கல. இவங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே வந்து ஏழ்மையான நிலையிலிருந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுடைய தாத்தா, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் உழைச்சதுனால தான் இப்போ இருக்க 2-3 தலைமுறைகளாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து ஓகே நமக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கல. பல பேருக்கும் வேலை வாய்ப்பு, பல நலத்திட்டங்கள், இது போலலாம் மக்களுக்காக இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். குறிப்பாக இவங்களுடைய மேரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டான்சஸ் வந்திருப்பாங்க, நிறைய டெக்கார். ஸோ இது போல நிறைய சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி இவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த பல்லாக்கில் தூக்கி வர்றது, இது போலலாம் வந்து அண்ட் ஒவ்வொரு காஸ்டியூம் டிசைனர்ஸாக இருக்கட்டும், அந்த ஜுவல்லரி அவங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ண விதங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இவங்க மூலமா பல பேருக்கு வேலை வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும். இந்த டான்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருந்து வந்து ஒவ்வொரு காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி டான்சஸை வந்து பேஸ் பண்ணி ஆடிருப்பாங்க. உண்மையாலே ஆஹா ஓஹோன்னு தான் இருந்தது. இதெல்லாம் வாழ்த்தலைன்னா கூட பரவாயில்ல, வாய மூடிட்டு போனால் ரொம்ப நல்லது. யாரை பற்றியும் யாரும் தவறாக பேசக்கூடாது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பல பேரும் விஷயம் சொல்கிறாங்க. அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.